ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்த நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 7 பார்ப்போம். பசு மேய்ப்பவன். அதை அடிக்க பாயவும் மரப்பொந்துக்குள் இருந்த ஸ்ரீமன் நாராயணன் அதை கவனித்து விட்டார். துள்ளி எழுந்தார். ஏ கோபாலா, பசுவை அடிக்காதே என்று துள்ளி குதிக்கவும் பசு அங்கிருந்து நகர்ந்தது. பசுவை நோக்கி பாய்ந்த தடியடி நாராயணன் தலையில் விழுந்தது. இரத்தம் கொப்பளித்து சிதறி பசுவின் மீதும் பட்டது. பசு பராமரிப்பாளனான கோபாலன் நடுநடுங்கி விட்டான். சுவாமி, தாங்கள் யார்? இந்த பொந்துக்குள் தாங்கள் தவமிருப்பது தெரியாமல் தங்களை அடித்து விட்டேனே. பசு வீணாக பாலை சொரிகிறதோ என நினைத்து அறியாமல் செய்த என் தவறை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதங்களில் விழுந்து கெஞ்சியவன் அதிர்ச்சியில் அப்படியே மயக்கமடைந்து விட்டான். இதற்குள் பசு சோழராஜனின் அரண்மனைக்குள் புகுந்தது. அதன் உடலில் இரத்தக்கரையாக இருந்தது. அனைவரும் பசுவுக்கு என்னாயிற்றோ என கலங்கினர். அந்த பசு யாரையும் சட்ட செய்யாமல் சோழராஜனின் முன்னால் வந்து நின்றது. ராஜனும் அவன் தேவியும் கலங்கிவிட்டார்கள். தங்கள் அன்புக்குரிய பசு எங்காவது விழுந்து அடிபட்டு விட்டதோ? ஒருவேளை பால் கொடுக்காத ஆத்திரத்தில் பசு மேய்க்கும் கோபாலன் அதை அடித்ததில் இரத்தம் வழிகிறதோ? இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகளுடன் பசுவின் உடலை அவர்களே கழுவினர். அது இரத்தக்கரை என்பதும் பசுவின் உடலிலிருந்து வழியவில்லை என்பதும் புரிந்தது. இருப்பினும் குழப்பம் தீராத அவர்கள் பசு மேய்ந்த இடத்துக்கே அவசரமாக தேரில் சென்றனர். அங்கே கோபாலன் மயங்கி விழுந்து கிடந்ததையும் திருநாமம் அணிந்த தபஸ்வி ஒருவர் இரத்தம் வழிய வழி தாங்காமல் அரற்றி கொண்டிருந்ததையும் கண்டனர். சுவாமி, நான் இந்நாட்டின் மன்னன் சோழராஜன். தாங்கள் யார்? தங்களுக்குள் ஏன் இந்த அவலம் ஏற்பட்டது என கேட்க ஸ்ரீமன் நாராயணன் கோபமாக பேசினார். மன்னா, உன் நாட்டில் பசுக்கள் பராமரிக்கப்படும் லட்சணம் இதுதானா? எந்த நாட்டில் பசுக்கள் பால் தந்தாலும் தராவிட்டாலும் புறக்கணிக்கப்படுகின்றனவோ அந்த நாட்டில் மழையே பெய்யாது. அங்கே வறுமை தாண்டவமாடும். சண்டையும் சச்சரவும் மிகுந்து உயிர்ப்பலி அதிகமாகும். எதிரிகள் அந்த நாட்டை வேட்டையாடுவார்கள். உன் நாட்டிலும் பசுக்களுக்கு பாதுகாப்பில்லை. இதோ நான் தவமிருந்த இந்த புற்றுக்கு தினமும் வந்த ஒரு பசு எனக்கு பாலை சொரிந்தது. ஒரு பசு ஒருவனுக்கு பால் கொடுப்பது உன் நாட்டில் பெரும் குற்றமா? அதற்காக இந்த கோபாலன் அந்த மாட்டை அடிக்க பாய்ந்தானே. பசுக்களை அவ்வளவு அடிப்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பசுக்களை அடிக்க துணிபவன் அவற்றை மேய்ப்பதற்கே தகுதியற்றவன் ஆயிற்றே என்று கடிந்து கொண்டார். சோழராஜன் கோபாலன் செய்த தவறுக்காக அவரது பாதங்களில் விழுந்தான். முட்டாளே, ஒரு வேலையில் தவறு நடந்தால் அதை செய்யும் சேவகனை விட அவனை வேலைக்கு நியமித்தவனை பொறுப்பேற்க வேண்டும். அதிலும் பசுக்களை பராமரிக்க பொறுமை நிறைந்த ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்காத நீ பிசாசாக மாறக்கடவாய் என சாபமிட்டார். சோழராஜன் நடுநடுங்கி, சுவாமி, என் தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன். இருப்பினும் அறியாமல் நடந்துவிட்ட இந்த தவறை மன்னித்து சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் என மன்றாடினான். அப்போது ஸ்ரீஹரி அவன் முன் சுயரூபம் காட்டி தரிசனம் தந்தார். சோழராஜா, காரண காரியங்களுடனேயே எல்லா செயல்களும் நடக்கிறது. பசுக்களை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டவே நான் இந்த லீலையை நிகழ்த்தினேன். என் சாபத்தை விலக்கிக் கொள்ள இயலாது. நீ சில காலம் பிசாசாக திரிந்து அடுத்த பிறவியில் ஆகாசராஜன் என்ற பெயரில் பிறப்பாய். அப்பிறவியிலும் நீ மன்னனாகவே இருப்பாய். என் தேவி லக்ஷ்மி பத்மாவதி என்ற பெயரில் உனக்கு மகளாக கிடைப்பாள். அவளை எனக்கு மனமுடித்து வைப்பாய் என்று அருள்பாலித்தார். ஸ்ரீமன் நாராயணா, பத்மநாபா, புண்டரீகாஷா, மதுசூதனா, கோபாலா, உன் தரிசனம் கிடைத்ததே போதும். இனி பேயாய் அடைந்தாலும் உன் நினைவுடனே திரிவேன் என்று சோழராஜன் பேய் வடிவம் அடைந்து அங்கிருந்து அகன்றான். இதன் பிறகு மயக்கம் அடைந்த கிடந்த கோபாலன் எழுந்தான். அவன் தன் முன்னால் நாராயணன் நிற்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டு ஹரி 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 என்று சொல்லி வணங்கினான். தெய்வமே, நான் செய்த மாபெரும் தவறுக்காக என்னை நரகத்துக்கு அனுப்பினாலும் அந்த தண்டனையை உளமாற ஏற்கிறேன். நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்தினர். படிப்பு எங்களுக்கு இல்லை. ராணியார் கொடுத்த நெருக்கடியால் இந்த தவறை செய்யும்படி ஆயிற்று. இருப்பினும் பசு ஏன் பாலை சொரிகிறது என்று நான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ தரும் தண்டனையை நான் ஏற்கிறேன் என்றான். நாராயணன் சிரித்தார். கோபாலா, இந்த பூலோகத்துக்கு நான் வந்து இந்த மரப்புற்றில் தங்கினேன். எல்லோரும் என்னை பல்வேறு விதங்களில் வழிவிடுவார்கள். நீ அடித்து வழிபட்டாய். பசு மேய்ப்பவர்கள் எனது பக்தர்கள். ராணியின் நிர்பந்தம் காரணமாகவே நீ பசுவை அடிக்க பாய்ந்தாய். அதனால் தவறு உன் மீது அல்ல. மேலும் பூலோகம் முதல்
என்னை முதலாக தரிசித்தவனும் நீதான். எனவே ஒரு சிறப்பான வாய்ப்பை தரப்போகிறேன். நான் இந்த வேங்கடமலையில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் தங்குவேன். என் கோயில் திறந்ததும் முதல் தரிசனம் உமது வம்சத்தர்களுக்கே தருவேன் என்று அருள் செய்து மறைந்தார். இப்போதும் திருப்பதி கோயிலில் கோபாலனின் வம்சத்தினரே அதிகாலையில் முதல் தரிசனம் பெறுகிறார்கள். அடுத்து ஸ்ரீனிவாசன் மானிட வடிவில் தான் வந்த அந்த மலையில் தங்குவதற்குரிய வேறு இடத்தை நோக்கி புறப்பட்டார். நாளைக்கு மீதி தொடரும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.